வணக்கம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளன. இது உலக அமைதிக்கு ஒரு திருப்புமுனையா அல்லது தற்காலிக அமைதியா? 45 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கான அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பதற்றம் இன்னும் குறையவில்லை. இதை பற்றிய ஆழமான அலசலை இப்போது பார்ப்போம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் இன்று நேற்றல்ல, பல தசாப்தங்களாக நீடித்து வரும் ஒரு புவிசார் அரசியல் சிக்கல் இது. இது வெறும் நிலப்பரப்புக்கான போர் அல்ல. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட இரு நாடுகளும் தொடர்ந்து போராடி வருகின்றன. இதன் தாக்கம் உலக பொருளாதாரம் வரை நீடிக்கிறது. தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள 45 நாட்கள் போர் நிறுத்த திட்டம் உடனடியாக மோதல்களை குறைத்து நீண்ட கால அமைதிக்கு வழிவகை செய்ய உதவும் என்று நம்பப்படுகிறது. சர்வதேச நாடுகள் பலவும் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. குறிப்பாக மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்ய இது அவசியம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை தனது நட்பு நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே எந்தவொரு உடன்படிக்கையிலும் கையெழுத்திட விரும்புவதாக தெரிகிறது. மறுபுறம் ஈரான் தன் மீதான பொருளாதார தடைகளை நீக்கினால் மட்டுமே முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறது. பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் எல்லையில் இராணுவ நடமாட்டங்கள் இன்னும் குறைந்தபாடில்லை. இது எந்த நேரத்திலும் மோதலை தூண்டலாம். இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் சுற்றியுள்ள நாடுகளின் பாதுகாப்பையும் நேரடியாக பாதிக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் ஒரு பதற்றமான நிலையில் உள்ளது. எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்த பிராந்தியம் முக்கிய பங்கு வகிப்பதால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் பெரும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வர்த்தக பாதைகள் முடக்கப்பட்டால் அது உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இது வளர்ந்த நாடுகள் முதல் வளரும் நாடுகள் வரை அனைவரையும் பாதிக்கும். இரு நாடுகளும் தங்களின் இறையாண்மை மற்றும் தேசிய நலன்களை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பதே இந்த சிக்கலின் ஆணிவேர். மக்களின் எதிர்பார்ப்பு அமைதியாக இருந்தாலும் அரசியல் மற்றும் இராணுவ தலைமை தங்களின் நிலப்பாட்டில் உறுதியாக உள்ளன. இது அமைதி பேச்சுவார்த்தையை சிக்கலாக்குகிறது. ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகள் எவ்வளவு தூரம் இதில் தலையிட முடியும் என்பது இப்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. கடந்த காலங்களில் இதுபோன்ற பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்துள்ளன. அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். நம்பகத்தன்மை குறைவு, வெளிநாடுகளின் குறுக்கீடு மற்றும் உள்நாட்டு அரசியல் அழுத்தம், இவை மூன்றும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பெரும் சவால்களாக உள்ளன. இரு நாடுகளும் தங்களின் தற்காப்பு திறனை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இது அமைதிக்கு ஒரு மறைமுக அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்ய 45 நாட்கள் போர் நிறுத்தம் ஒரு அத்தியாவசிய தேவையாகும். அரசியல் மோதல்களுக்கு இடையில் சிக்கித் தவிக்கும் அப்பாவி மக்களின் குரல்கள் பெரும்பாலும் உலக அரங்கில் கேட்காமலேயே போய்விடுகின்றன. அடுத்த சில வாரங்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் உறவில் மிகவும் தீர்மானமிக்க காலகட்டமாக இருக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர். ஒவ்வொரு நகர்வும் மிகவும் கவனமாக திட்டமிடப்பட வேண்டும். ஒரு சிறிய தவறு கூட மீண்டும் ஒரு பெரிய போருக்கு வித்திடலாம். அமைதியை காப்பது என்பது இந்த இரு நாடுகளின் பொறுப்பு மட்டுமல்ல, இது முழு உலக நாடுகளின் கூட்டுக் கடமையாகும். வன்முறையை தவிர்த்து பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பதே தற்போதைய சூழலில் புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான அச்சங்களும் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் பின்னணியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. வெளிப்படைத்தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் ஈரானின் செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே அமெரிக்கா முழுமையாக பின்வாங்கும். மறைமுகப் போர்கள் எனப்படும் பிராக்சி போர்களும் இந்த பதற்றத்தை மேலும் அதிகரிக்கின்றன. இதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். நிழல் உலகப் போர்கள் மற்றும் இணையவழி தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான பகைமையை இரகசியமாக வளர்த்து வருகின்றன. அமெரிக்காவில் நிலவும் உள்நாட்டு அரசியல் மாற்றங்களும் ஈரான் மீதான வெளியுறவுக் கொள்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தலையீடு குறித்து அமெரிக்க மக்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. இது அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை தருகிறது. ஈரானிலும் மேலை நாடுகளுடனான உறவு குறித்து அந்நாட்டு தலைமையின் பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்களின் அதிருப்தி ஆகியவை ஈரானிய அரசாங்கத்தை ஒரு சமரசத்திற்கு தள்ளக்கூடும் என்று கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் ஈரானின் வளர்ச்சியை பெருமளவில் முடக்கியுள்ளன. இதை நீக்குவதே அவர்களின் முதல் நோக்கம். அமெரிக்காவின் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள ஈரான் மற்ற உலக வல்லரசு நாடுகளுடன் தனது உறவை வலுப்படுத்தி வருகிறது. இது ஒரு புதிய அதிகார போட்டியை உருவாக்குகிறது. ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அரபு நாடுகளின் நிலைப்பாடு இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் சமநிலையை உருவாக்க உதவும். சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்லும் பாலமாக செயல்படும் நாடுகளின் முயற்சி பாராட்டுக்குரியது. இருப்பினும் அதன் வெற்றி நிச்சயமற்றது. இந்த 45 நாட்கள் என்பது வெறும் கால அவகாசம் மட்டுமல்ல, இது இரு நாடுகளின் நேர்மைக்கு விடப்படும் ஒரு மிகப்பெரிய சோதனையாகும்.
பேச்சுவார்த்தையின் ஒவ்வொரு அம்சமும் தீவிரமாக கண்காணிக்கப்படும். மீறல்கள் நடந்தால் அது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். தற்காலிக போர் நிறுத்தம் என்பது ஒரு தொடக்கமே தவிர அதுவே இறுதித் தீர்வு கிடையாது. நிலையான அமைதிக்கான வழிகளை ஆராய வேண்டும். போர் மற்றும் அழிவில்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவதே நமது இலக்காக இருக்க வேண்டும். அதற்கு ராஜதந்திரமே மிகச்சிறந்த ஆயுதம். எரிசக்தி பாதுகாப்பில் இந்த பேச்சுவார்த்தையின் வெற்றி உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் மின்சார உற்பத்தி மற்றும் போக்குவரத்து துறை இதன் முடிவை எதிர்நோக்கியுள்ளது. உளவுத்துறை அமைப்புகளின் தரவுகளின்படி இரு தரப்பிலும் உள்ள தீவிரவாத குழுக்கள் இந்த அமைதி முயற்சியை குலைக்க முயற்சிக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இது ஒரு மிகப்பெரிய சவாலாகும். இந்த 45 நாட்கள் வெற்றிகரமாக முடிந்தால் அது ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும். தோல்வியடைந்தால் அது பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய இராணுவ மோதலுக்கு வித்திடும். அமெரிக்காவின் தற்போதைய வெளியுறவுக் கொள்கை வரவிருக்கும் அதிபர் தேர்தலில் ஒரு முக்கிய விவாதப் பொருளாக மாறும். இது பேச்சுவார்த்தையின் வேகத்தை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இளைஞர்கள் தங்களின் எதிர்காலம் போரற்ற சூழலில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களின் சமூக வலைத்தள பதிவுகள் அமைதிக்கான ஏக்கத்தையே வெளிப்படுத்துகின்றன. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம் அல்ல. இது உலக ஒழுங்கு மற்றும் அமைதிக்கான ஒரு மிகப்பெரிய பிரீட்சை. இதில் வெற்றி பெற நேர்மறையான அணுகுமுறை அவசியம். 45 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஒரு புதிய விடியல் பிறக்குமா அல்லது பதற்றம் மீண்டும் அதிகரிக்குமா? உங்களின் கருத்து என்ன என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். செய்திகளை துல்லியமாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உண்மை செய்தி தொகுப்பு.